விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு அதற்கான கண்காணிப்புக்கு 45 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவங்க நமது மாவட்டத்தில் 1200க்கு மேலே நமக்கு கோழிப்பண்ணைகள் இருக்குது. அந்தந்த பகுதியில் கோழிப்பண்ணைகளை இவர்கள் ஆய்வு செய்வார்கள். ஏற்கனவே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேரளாவிற்கு இங்கிருந்து அதிக அளவில் முட்டைகள் லாரிகள் மூலம் தினந்தோறும் கொண்டு செல்லப்படுகிறது. திரும்ப வரும்பொழுது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அப்புறம் இதர கண்டெய்னர்களை முழுக்க கிருமிநாசினி கொண்டு சுத்தப்படுத்தி ஒரு நாள் வைத்திருந்து அதற்கு பிறகுதான் கொண்டு வந்து திரும்ப முட்டைகளை ஏற்ற வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. வெட்டினரி டாக்டர்ஸ், வருவாய்த்துறை அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், முனிசிபாலிட்டி சவுண்டேஜ் அலுவலர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. தினசரி நாளையிலிருந்து எப்படி கொரோனா வரைக்கும் ஸ்வாப் எடுத்து செக் பண்ணப்பட்டதோ அதுபோல் அனைத்து பண்ணைகளிலும் கோழிகளுக்கு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணப்படும். குழுக்களில் வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க, வெட்டினரி அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு குழுவில் 2 பேர் இருப்பாங்க, வெட்டினரி அசிஸ்டன்ட். ஆமாம், எல்லா இடத்துக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு எல்லா பண்ணைகளுக்கும் போகணும். பண்ணையாளர்களுக்கு நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஓரளவு அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க போகணும், அங்கே இருக்க கோழிகளுடைய ஆரோக்கியத்தை செக் பண்ணணும். கோழிகள் சோர்வாக இருக்கக்கூடாது. கோழிகளுடைய தன்மைகளை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து ஸ்வாப் எடுத்து செக் பண்ணணும். அதனால் இவங்க ஒரு வாரத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிக்க சொல்லியிருக்குது. இல்லை, அதில் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இதுக்கு தான் செய்யுது. ஒரு சில பண்ணைகள்லேருந்து சரியாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் அங்கே டிச்சில் போட்டு விட்டுறாங்க, ட்ரைனேஜில் போடப்பட்டுருது. அந்த கிராமத்தை தாண்டி 2 கிராமத்துக்கு எல்லையில் போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் தகவலாம் வந்திருக்குது. அது அப்பப்போ நம்ம பார்த்து கரெக்ட் படுத்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம கோழி பண்ணைக்கு உள்ளேயே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அதை மூடிடணும் அப்படி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இங்கே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை தான் இவங்க பார்க்க போகிறாங்க அவங்க. ஏன்னா இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு, வனப்பறவைகள் வந்து அதன் மூலம் பரவிடக்கூடும் அப்படிங்கிறது பெரிய த்ரெட்டாக இருக்குது. வனப்பறவைகள் வருவதற்கான வாய்ப்பு அங்கே புழுக்கள் இருக்கிறது, அந்த பவுல்ட்ரி ஃபீட் அங்கே இருக்கிறது தான். ஸோ அது இல்லாமல் இருந்தாலே வனப்பறவைகள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதை இவங்க குறிப்பாக கண்காணிக்கணும். வெறுமனே பறவைகளை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல், கோழிகளை பார்க்குறது மட்டும் இல்லாமல், வனப்பறவைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கிறதா, ப்ராப்பர் டிஸ்போசல் இருக்கா, நார்மலான டெத்தை மீறி டெத்துகள் இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. தினசரி கண்காணிப்போம். நமது மாவட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் Mm-hmm.